வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். விக்கல் எனும் சிக்கல் நம்மில் சிலருக்கு சில நேரங்களில் விக்கல் வருவது இயல்பே. இந்த விக்கல் வருவதற்கான அறிவியல் உண்மையை பார்ப்போம். நமது உடலின் வயிற்று பகுதிக்கும் நுரையீரலுக்கும் இடையில் டயாஃப்ராம் எனும் இயங்குதசை பகுதி உள்ளது. நாம் மூச்சுக்காற்றை உள்ளே இழுப்பதால் நுரையீரலை நிரப்பும் பொழுது இந்த டயாஃப்ராம் இரைப்பையை நோக்கி கீழே இறங்கியும், மூச்சுக்காற்றினை வெளியே விடும் பொழுது நுரையீரலை சுருக்குவதற்காக மேல் நோக்கி டயாஃப்ராம் நகர்ந்தும் நமது மூச்சு விடும் செயலுக்கான பிஸ்டன் போல செயல்படுகின்றது. சில உணவு வகைகளின் காரணமாக இரைப்பையில் கேஸ் சேரும் பொழுது அல்லது அதிகமான அமிலங்கள் இரைப்பையில் சேரும் பொழுது டயாஃப்ராம் தொந்தரவுக்கு உள்ளாகி அது சுருங்கி விரிவது தடைபடுவதால் இந்த நேரத்தில் நுரையீரலுக்குள் நுழையும் சுவாச காற்றுக்கு தடையும் ஏற்படுகின்றது. சுவாசத்திற்கு தடையாக இருக்கும் இந்த நெருக்கடியை சமாளிக்க நுரையீரல் முயற்சிக்கும் நடவடிக்கையின் காரணமாக எழும் வினோதமான சப்தமே விக்கலாக வெளிப்படுகின்றது. தேவைக்கு அதிகமான உணவுகளை உட்கொள்வது அல்லது வேகமாக உண்பது முதலிய காரணங்களினாலும் டயாஃப்ராம் சுருங்கி விரிவதில் தடை ஏற்பட்டு விக்கல் வர காரணமாகின்றது. இந்த விக்கலை நிறுத்துவதற்கு எளிய தீர்வு உண்டா? ஆம், சில தீர்வுகளும் உண்டு. மூச்சை பிடித்து கொண்டு 3 முறை 1 டம்ளர் தண்ணீரை விடாமல் குடிக்கலாம். ஒரு காகித கவரில் மூக்கு மற்றும் வாயை பொத்திக் கொண்டு ஓரிரு நிமிடங்கள் அந்த கவருக்கு உள்ளேயே இருக்கும் காற்றை சுவாசிக்கலாம். இதனால் இரத்தத்தில் சேரும் கார்பன் டை ஆக்சைடு இரத்தத்தில் அதிகமாகி விக்கலை நிறுத்தக்கூடும். இத்தகைய சாதாரண விக்கல் விரைவிலேயே சரியாகிவிடும். எனினும் ஒருவருக்கு விக்கல் சில மணி நேரங்கள் தொடர்ந்தாலோ அல்லது அடிக்கடி விக்கல் வந்து கொண்டே இருந்தாலோ அது உடலின் பிற பகுதியின் நோயை காட்டும் அறிகுறியாகவும் இருக்கலாம். எனவே இயல்பான விக்கலை பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டு நமது வேலையை பார்க்கலாம். ஒருவேளை சிக்கலான விக்கல் எனில் மருத்துவ ஆலோசனை பெற வேண்டியது அவசியம் என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.